This video is for educational and informational purposes only. Mutual funds and stocks talked about in these videos are purely used as an example. This video is not meant for advisory or recommendation purpose. அனைவருக்கும் வணக்கம். நான் அனிஷ் aliceblue இருந்து. வெல்கம் பேக் டு aliceblue தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோல நம்ம வந்து aliceblue and applications-ல இருக்கக்கூடிய watchlist-ல இருக்கக்கூடிய சில features பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன்ஸா உங்களை வந்து சேரும். ரைட், இப்போ நான் டைரக்டா ஆண்ட் அப்ளிகேஷன்ஸ்குள்ள போய்க்கிறேன். இப்போ ஆண்ட் அப்ளிகேஷன்ஸ்குள்ள இருக்கும். இங்க வாட்ச் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரீடிஃபைன்ட் வாட்ச் லிஸ்ட். இந்த ப்ரீடிஃபைன்ட் வாட்ச் லிஸ்ட்ங்கிறது ஆல்ரெடி நம்மளோட இண்டைசஸ் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸுமே நமக்கு ப்ரீடிஃபைன்டாக இருக்கும். நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஸ்டாக்ஸ் இருக்கும், பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஸ்டாக்ஸ் இருக்கும், அண்ட் சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு 60 ஸ்டாக் பக்கத்தில் இருக்கும். ஸோ இந்த எல்லா ஸ்டாக்ஸுமே நீங்கள் ப்ரீடிஃபைன்டாக உங்களுக்கு இங்கே வாட்ச் லிஸ்ட்டாகவே கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதை தான் ப்ரீடிஃபைன் வாட்ச் லிஸ்ட்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாக்ஸை நம்ம வேரியஸ் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷார்ட் பையும் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே செட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா செட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ இதோட ஃப்ராண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஸ்மால் ஃப்ராண்ட்ல இருக்குது, கொஞ்சம் மீடியம் ஃப்ராண்ட் வேணும், இல்லை லார்ஜ் ஃபாண்ட் வேணும், இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஃபாண்ட் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஷார்ட் பையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A to Z வேணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா A to Zல வந்திருக்கு, அதாவது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வந்திருக்கு. இது ரிவர்ஸில் வேணும், Z to Aல வேணும்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கூடவே வந்து இது கூடவே உங்களுக்கு சேஞ்ச் இன் பர்சன்டேஜில் வேணும், சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் அப்பில் வேணுமா இல்லை டவுனில் வேணுமா அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் ப்ரைஸ் பேஸ் பண்ணி வேணும். எனக்கு லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸஸ் வந்து லோவஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் வேணுமா இல்லை ஹையஸ்ட் ப்ரைஸ்லேருந்து லோவஸ்ட் ப்ரைஸ் வேணுமான்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதர் திங் இஸ் எக்ஸ்சேஞ்ச். இந்த எக்ஸ்சேஞ்சுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி 50னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்எஸ்சியோட ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். சில வேளை நம்ம கன்சாலிடேட்டடாக இருந்ததுன்னா பிஎஸ்சி, என்எஸ்சி, எம்சிஎக்ஸ் மாதிரி நம்ம கன்சாலிடேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பேசிக் இருக்குது, டெப்த் இருக்குது, ஆல் இருக்குது. பேசிக்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் என்எஸ்சி மட்டும் வரும். ஸோ இதில் டெப்த் கொடுத்தோம்னா மார்க்கெட் டெப்த், மார்க்கெட் ஓப்பனில் இருக்கும்போது மார்க்கெட் டெப்த் என்ன இருக்குது அப்படின்றத நமக்கு இங்கே காமிச்சிரும். ஆஸ் கேன் பிட் என்னன்றதை நமக்கு இங்கே காமிச்சிரும். ஸோ இது இல்லாமல் நீங்கள் இங்கே எக்ஸ்சேஞ்ச் பேஸ் பண்ணியும் இங்கே ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஆட் ப்ரெஃபரன்சஸ் பாட்டம் டாப்பும் நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த இதில் ப்ரீடிஃபைன்டு வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ். ரைட், இப்போது புதுசாக வந்து ஒரு ஸ்டாக்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணணும், புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அதுக்காக தான் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, தட் இஸ் வாட்ச் லிஸ்ட். வாட்ச் லிஸ்ட்டில் உங்களுக்கு 5 வாட்ச் லிஸ்ட் இருக்கும், 5 வாட்ச் லிஸ்ட் இருக்கும். ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் 30 ஸ்டாக்ஸ் வீதம் நீங்கள் 5 வாட்ச் லிஸ்ட்லேயுமா நீங்கள் வந்து 150 ஸ்டாக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதில் புதுசாக ஒரு வாட்ச் லிஸ்ட் இருக்குது. இந்த வாட்ச் லிஸ்ட்டில் நான் வந்து கஸ்டமைஸ்டாக எனக்கு சில ஸ்டாக்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இங்கே டைப் பண்ணிட்டேன்னா எனக்கு இப்போது SW போட்டேன்னா SWA போட்டோம்னா ஃபஸ்ட் 3rd லெட்டர் போட்டோம்னா இந்த 3 லெட்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸுமே எனக்கு வந்துடும். எனக்கு தேவையான எக்ஸ்சேஞ்சில் இப்போ நான் ஸ்பான் எனர்ஜி NSCயில் வேணும், அதை எடுத்துக்கிறேன். ஸோ இது கூடவே வந்து நான் கொச்சின் ஷிப்யார்ட் NSCயில் வேணும், இந்த மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையுமே நான் இங்கே வந்து எனக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் எது ஜாஸ்தி வரணும், எது கம்மி வரணும் அப்படின்றத பொறுத்து நான் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து aliceblue அண்ட் வெப் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய வாட்ச் லிஸ்ட்டோட ஃபியூச்சர்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக அவங்களை வந்து சேரும். தேங்க்யூ. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.